ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய புண்ணியம் வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? அதுக்கு நிறைய பேர் பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணி அந்த பரிகாரம், இந்த தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பல விஷயங்களை தற்போது வரைக்கும் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் பணமே தேவை கிடையாதுங்க. நாம் மிகப்பெரிய புண்ணியத்தை அடையணும் அப்படின்னா அந்த மிகப்பெரிய புண்ணியத்தை அடைய நாம் பணத்தை செலவு பண்ணாமல் எப்படி அடையணும், அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒருவன் நல்லா வாழ்ந்துட்டா போதுங்க, அதுக்கெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை சொல்கிறவங்க செய்கிறதில் தயங்கவும் செய்வாங்க. புண்ணியம்னா என்ன, அதை எப்படி எளிதில் செய்வதுன்னு பாருங்கள். அதாவது நம்மிடம் இருக்கிறத நம்மால் முடிஞ்சதை செய்கிறது தாங்க. மற்றவர்கள் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் படைச்சவன் மட்டும்தான் புண்ணியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பான். புண்ணியம் செய்யறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் ஒன்று போதுங்க. பணம் தேவையே கிடையாது. உங்களுடைய மனம் நல்லதையே நினைக்கட்டும், அதுவும் மற்றவர்களுக்காக இருக்கட்டும். அதுதாங்க புண்ணியம். மற்றவர்களினுடைய துக்கங்களை உங்களது துக்கங்களாக என்று எண்ணி வருந்த பாருங்க. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்காகவாவது கிடைக்கட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க. அனைத்து உயிர்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு எண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் அனைவருக்கும் அன்பான ஆதரவான எண்ணங்களை அளிக்க முடியும் அப்படின்னு எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும் அப்படின்னு நம்புங்க. இறைவனை துணைக்கு அழையுங்க. மற்றவர்களுக்காக உதவ இறைவனிடம் வேண்டுங்க. தன்னலம் மற்ற எண்ணத்தை இந்த உலகத்தில் பரவ விடுங்க. அனைவரும் உங்களுக்கு அன்பானவர்களாக மாறிவிடுவாங்க. உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியாகிவிடும். அனைவரும் நிம்மதியாக வாழவும் செய்வாங்க. அந்த மகா புண்ணியம் உங்களை மட்டுமே சேரும். இந்த புண்ணிய செயலுக்கு நீங்கள் செலவு செய்தது என்ன? ஒன்றுமே கிடையாது. பைசா கூட ஒரு செலவு கூட கிடையாது. எங்கும் அலைய தேவையும் கிடையாது. யாரிடமும் கோபம் கொள்ளவும் இல்லை, பொய் சொல்லவும் இல்லை, யாரிடமும் எதற்காகவும் கையேந்தவும் இல்லை. யாரும் உங்களை குறை கூற போகிறதும் இல்லை. எதையும் நீங்கள் இழக்க போகிறதும் இல்லை. எதையும் இழக்காமல் நீங்கள் புண்ணியத்தை மட்டுமே சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி செய்கின்ற செயலின் விளைவுகளை பொறுத்து தாங்க அது பாவமா புண்ணியமா அப்படின்னு அறியப்படுது. நல்லதே செய்தாலும் கூட அது தகவலரை சென்று சேர்க்கிற போது ஏற்படுகிற விளைவினால் அல்லாதாக்கி விடுகிறது. அதற்கு தர்மனின் வாழ்வை தக்க சான்று நாம சொல்லலாம். அழுக்காறு அப்படிங்கிற பொறாமை தீயினுக்கு ஆட்பட்டு சூது போருக்கு அழைக்கிறான் துரியோதனன். மரப்போர் புரிந்தா உயிர்கொள்ளை நேர்ந்து விடும் அப்படின்னு அஞ்சிய தர்மன் வேறு வழியின்றி இந்த போருக்கு இசைகிறான். அதே மாதிரி பணைய பொருளாக அவன் வேண்டுவன எல்லாவற்றையுமே வைத்து இழப்பது போல கொடுத்து கொண்டே இருக்கிறான் தர்மன். நாடு, நகரம், செல்வம் இவற்றோடு தன்னையும் தம்பியரையும் விட்டு கொடுத்த தர்மன் இறுதியில் பாஞ்சாலியையும் வைத்து இழக்கிறான். இவ்வாறு மாமன் சகுனியோடு மாய சூதாடி தருமன் தோற்ற கதை தரணி அறியும். அதற்கு பிறகு பாஞ்சாலி செய்த சபதமும் பார் அறியும். அதற்கு பிறகு தம்மை மீட்கும்படி பொருட்டு மீளவும் சூதாட்ட சொல்கிறாள் பாஞ்சாலி. எல்லாம் வைத்து இழந்த பிறகு ஆடப்போகிற சூதுக்கு பணைய பொருளாக வைப்பதற்கு தருமனிடம் என்ன இருக்கு? தன்னுடைய நாடு, பொருள், தம்பியர், தாரமாகிய பாஞ்சாலி உள்பட யாவற்றையும் வைத்து இழந்த தருமனுக்கு இனி ஏது கைபொருள்? துரியோதன தம்பியர் தம் ஆசை தீர அனைத்தையும் சூதில் வைத்து இழப்பது போல கொடுத்தவன் அல்லவா தருமன்? மகாகவி பாரதி பாடிய பாஞ்சாலி சபதத்தில் தருமன் சூதில் அனைத்தையும் வைத்து இழந்தான். ஆனா வெள்ளியார் பாரதத்தில் தருமன் கொடுத்தான் என்றே குறிக்க பெறுகிறது.
எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு எஞ்சி நிற்பது யாது என எண்ணி பார்க்கிறான் தருமன். கண்ணுக்கு முன்னால் பாஞ்சாலியின் மானம் காக்க கண்ணன் அளித்த துணிகோடை மனதுக்குள் பக்தியாக பிரவாகம் எடுக்குது. இதுவரைக்கும் தான் செய்த புண்ணியத்தின் பலன் இதுவென புத்தியில் உரைகிறது. இந்த இரு நினைவுகளும் தருமனின் சிந்தையில் வந்து புக மீளவும் பாஞ்சாலி சொல்லியது போல தருமன் சூதாடப் போகிறான். வெள்ளியார் பாடுகிறார். அதே மாதிரி சத்தியவிரதனாகிய தருமன் தன்னுடைய தேவியாகிய பாஞ்சாலி சூதாடச் சொல்ல பக்தியோடு கண்ணனை வணங்கி அவனது 12 நாமங்கள் சொல்லி புகழ்ந்து பகடை காய்களை எடுக்கும்போது சகுனி கேட்கிறான், பந்தய பொருள் யாது? தருமனும் புத்தியால் யான் செய் புண்ணியம் அனைத்தும் என்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் பார்த்தோம் அப்படின்னா நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சொல் அப்படிங்கிறது புத்தியால். ஏன்னா இதுவரையிலும் பார்க்கும் பொழுது தருமனினுடைய நெறி பிறையாது வாழ்ந்த தருமன் அதர்மத்திற்கு வழிவகுக்கும் பாவ செயலான சூதலை இறங்குறாங்க. இது சூழ்ச்சி அப்படிங்கிறது தெரியுது, பின் விளைவும் புரியுது. ஆனாலும் சூழ்நிலை கைதியாகி துரியோதனன் விரும்பக்கூடிய வண்ணம் அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக வைத்து விட்டு கொடுத்த தர்மன் தற்போது விழித்து கொள்கிறார். புத்தி வேலி செய்யுது. அதனால் பக்தியால் பரந்தாமனை துதித்து புத்தியால் யான் செய் புண்ணியம் அனைத்தும் ஓடமாக்க அப்படின்னு பந்தயமாக்க வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த பாவ செயல்லையும் துரியோதன கூட்டத்திற்கு பயணய பொருளாக கொடுத்த கொடையால் வந்த புண்ணியம் இருக்கிறதே அது தற்போது செய்கிற புண்ணியம். இதுவும் இனி செய்போகிற சூதாட்ட பாவத்திற்கு நேராகி நீங்கவும் போகிறது. இனி வெற்றிக்குரிய பந்தய பொருள் இந்த வெற்றிக்கு பிறகு செய்ய போகும் புண்ணியம்தான் அப்படின்னு சொல்லலாம். செய்ய போகும் வேலைக்கு முன்கூலியாக வாங்கி செலவழிக்கும் முன்தொகையை ஒத்தது இதுவும் வினை தொகை தான் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான புண்ணியங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பலவும் சொல்லப்படுகிற ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க. நாம் கலியுகத்தில் வாழக்கூடிய இன்றைய நிலையில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய புண்ணியங்களை செய்வதற்காகவே நிறைய பரிகாரங்கள் தாந்திரிகம் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் மேற்கொள்வதோடு நிறைய பணத்தையும் நாம் அதிக அளவில் கொடுத்து நாம் புண்ணியங்களை பெறுகிறோம். ஆனால் பணத்தை கொடுத்து பரிகாரங்கள் மேற்கொண்டு கிடைக்கிறது புண்ணியம் கிடையாதுங்க. அது தங்களுடைய வாழ்க்கையில் நீங்களாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லணும். அதற்காக நீங்கள் பெரியது அளவில் இதை செய்யணும் அதை செய்யணும் பெரிய அளவில் தொகைகளை நாம் தானம் கொடுக்கணும், இந்த மாதிரியான பொருட்களை நாம் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படி இல்லைனாலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒருவராவது நன்றாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனதார நினைச்சாலோ அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களை உங்களுடைய இன்னல்களாக கருதி அவர்களுக்கு நீங்கள் புத்தி கூறினாலும் அறிவுரை கூறினாலும் தக்க சமயத்தில் உதவி செய்தாலும் அதுவே தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சில ஆன்மீக முறைகள் எல்லா தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் கண்டிப்பாக தண்டனை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு சில ஆன்மீக முறைகள் அனைத்திற்கும் மன்னிப்பு உண்டு அப்படின்னும் இதில் சொல்கிறாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் தவறு அப்படிங்கிறதே கிடையாதுங்க. ஆனால் உலகத்தில் சரியானது என்பதும் கிடையாது. ஆனால் எதை செஞ்சாலும் அதற்கென்று ஒரு விளைவு இருக்கு. நீங்கள் ஒரு மரம் வைத்தால் நிழல் கிடைக்குது. அதே நேரத்தில் மரம் சரியாக வைக்கல அப்படின்னா மழை வரும்போது உங்கள் தலை மீதே விழுது. மரம் வைத்தது சரியான செயல்தானா இல்லை பாவமான செயலா? எனக்கு எதனால் இப்படி கர்மா வந்திருக்கு? மரத்தினால நிழல் பூ பழம் எல்லாம் கிடைக்கும். ஒரு நாள் உயிரே போய்விட்டது. இதுவும் நடக்கலாம். ஆனால் கட்டாயமாக இப்படித்தான் நடக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? நீங்கள் வைத்த மரம் உங்களுடைய வீட்டின் மீதே விழுந்து விட்டது. இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ள எந்த விதமான மரம் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நன்றாக சிந்தித்து எந்த மரம் வைத்தால் வீட்டிற்கு அபாயம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால சரியானது என்றும் பாவமானது என்றும் எதுவும் கிடையாது. ஆனால் எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. படைத்தல் என்பது காரணம் காரியம் 2
இரண்டிற்குமே நிகழ்வதால் அனைத்து செயல்களுக்கும் பலன் இருக்கு. நீங்கள் எந்த செயலை வேண்டுமென்றாலும் இந்த நேரத்தில் செய்யலாம். இந்த ஒரு செயல் பாவமானது என்றும் அந்த செயல் சரியானது அப்படின்னும் சொல்ல முடியாது. ஆனால் செயலுக்கு ஏற்ற பலன் ஏற்படும் போது ஆனந்தமாக அந்த பலனை உணர முடியும் என்றால் எந்த செயலை செய்ய வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளுங்க. ஆனால் தற்போது ஆர்வத்தினால ஒரு செயலை செய்துவிட்டு பிறகு அதற்கேற்ற பலன் கிடைக்கும் போது அதை ஏற்க முடியாமல் அழுவதும் புலம்புவதும் கூடாது. எதிர்பார்த்த பலன் கிடைக்காத போது அழக்கூடியவராக நீங்கள் இருந்தால் எப்படி செயல் செய்வது என்று பார்த்து செய்யுங்க. நீங்க இப்படி ஒவ்வொரு செயலையும் பார்த்து செய்யறதுனால விழிப்புணர்வு என்பது உங்களுக்குள்ள தானாகவே வந்துடும். முன்கூட்டியே ஒரு செயல் இது நல்ல செயல் அல்ல